பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகையினை தோற்றுவித்தவர் 12 ஆழ்வார்களுள் ஒருவரான பெரியாழ்வார் ஆவார். இவர் கண்ணனை குழந்தையாக எண்ணி தாலாட்டுப் பாடல்கள் பல பாடியுள்ளார். பிள்ளைத்தமிழ் பிள்ளைப்பாட்டு எனவும் பிள்ளைக்கவி எனவும் வழங்கப்படும். பிள்ளைத்தமிழ் வரலாறு. பிள்ளைத்தமிழ் கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தரால் 2ஆம் குலோத்துங்க சோழன் மீது பாடப்பட்ட குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழே முதல் பிள்ளைத்தமிழ் நூலாகும். இது சோழர்களின் வரலாற்றை கூறும் சிறந்த இலக்கியமாகும். கிபி 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய இரண்டும் பக்தி இலக்கிய வரலாற்றில் பெரும் புகழ் பெற்றவை. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பகழிக்கூத்தர் எழுதிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சிறப்புடையதாகும். கிபி 19ஆம் நூற்றாண்டில் அழகிய சொக்கநாதர் பாடிய காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் ஆகியவை சிறப்பானவை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 பிள்ளைத்தமிழ் நூல்களை படைத்த பெருமைக்குரியவராவார். தற்காலத்தில் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ், மறைமலையடிகள் பிள்ளைத்தமிழ், காமராசர் பிள்ளைத்தமிழ், பெரியார் பிள்ளைத்தமிழ், கலைஞர் பிள்ளைத்தமிழ், எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ் போன்றவை தோன்றியுள்ளன. சிற்றிலக்கிய வகைகளில் மிகுதியாக பாடப்பட்ட இலக்கியங்கள் பிள்ளைத்தமிழிலேயே தோன்றியுள்ளன. பிள்ளைத்தமிழ் இலக்கணம். புலவர் தாம் விரும்பும் தெய்வத்தையோ அரசனையோ தலைவனையோ வள்ளலையோ சான்றோரையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளைத்தமிழ் எனப்படும். பிள்ளைத்தமிழ் குழந்தையின் 3ஆம் மாதம் தொடங்கி 21ஆம் மாதம் வரை ஒரு பருவத்திற்கு 2 திங்கள் என வகுத்து கொண்டு 10 பருவங்களில் ஒரு பருவத்திற்கு 10 பாடல் வீதம் மொத்தம் 100 பாடல்கள் பாடப்படும். பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகைப்படும். வெண்பா பாட்டியல் கூறும் 10 பருவங்கள். முதல் பருவம் காப்பு பருவம். பாட்டுடை தலைவனை அல்லது தலைவியை காத்தருளுமாறு இறைவனை வேண்டி பாடுவது. இது குழந்தையின் 3ஆம் மாதத்திற்கு உரியது. தாளப்பருவம். தாள் நாக்கு. குழந்தையை நாவசைத்து ஒலி எழுப்புமாறு வேண்டுதல். இது குழந்தையின் 5ஆம் மாதத்திற்கு உரியது. 3ஆம் பருவம் செங்கிறை பருவம். ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி 2 கைகளையும் ஊன்றி கீரை அசைவது போல குழந்தையை செங்கிறை ஆடுமாறு வேண்டுவது. இது குழந்தையின் 7ஆம் மாதத்திற்கு உரியதாகும். 4ஆம் பருவம் சப்பானி பருவம். குழந்தையை 2 கைகளையும் கொட்டுமாறு வேண்டுதல். இது குழந்தையின் 9ஆம் மாதத்திற்கு உரியது. 5ஆம் பருவம் குழந்தையை முத்தம் கொடுக்குமாறு தாயும் பிறரும் வேண்டுவது. இது குழந்தையின் 11ஆம் மாதத்திற்கு உரியது. 6ஆம் பருவம் வருகை அல்லது வாரானை. குழந்தையை தளிர் நடையிட்டு வருக என அழைப்பது குழந்தையின் 13ஆம் மாதத்திற்கு உரியது. 7ஆம் பருவம் அம்புலி பருவம். 15ஆம் மாதத்திற்குரிய இப்பருவத்தில் நிலவை பாட்டுடை தலைவனுடன் விளையாட வரும்படி அழைப்பது. சாம பேத தான தண்டம் என்னும் 4 வழிகளில் அமைத்து பாடுவர் இப்பருவத்தை. எனவே இப்பருவம் பாடுவதற்கு கடினமான அம்புலி பருவமாகும். சிற்றில். 8ஆம் பருவம் சிற்றில். 17ஆம் மாதத்திற்குரிய இப்பருவத்தில் பெண் குழந்தைகள் கட்டி விளையாடும் சிற்றிலை ஆண் குழந்தையில் சென்று சிதைப்பதாக கூறப்படும். 9ஆம் பருவம் சிறுபறை. 19ஆம் மாதத்திற்குரிய இப்பருவம் குழந்தை சிறுபறை முழங்கி விளையாடுதலை குறிக்கும். 10ஆம் பருவம் சிறுதேர். 21ஆம் மாதத்திற்குரிய இதில் குழந்தையை சிறுதேர் உருட்டி விளையாடுதலை குறிக்கும். பெண்பார் பருவத்தில் 8ஆம் பருவம். 7 பருவங்கள் பொதுவானவை. ஆண் பெண் இரு பிள்ளைத்தமிழுக்கும் 7 பருவங்கள் பொதுவானவை. 8ஆம் பருவம். இதுவரை 8 சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆண்பாலுக்குரியது. பெண்பாலுக்குரிய 8, 9, 10. 8ஆம் பருவம் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய 8ஆம் பருவம் கழங்கு. 17ஆம் மாதத்திற்கு உரியது.
கழங்கனை மேலே வீசி ஆடும்படி அழைத்தல். பெண்பார் பருவத்துக்குரிய 9ஆம் பருவம் அம்மானை. பந்தாடுதல் போன்ற விளையாட்டு 19ஆம் மாதத்திற்குரியது. 10ஆம் பருவம் பெண்பாலுக்குரிய 10ஆம் பருவம் ஊசல் என்னும் சொல்லக்கூடிய ஊஞ்சல் ஆடுதல். 21ஆம் மாதத்திற்குரிய இப்பருவத்தில் ஊஞ்சலில் ஆடும்படி குழந்தையை வேண்டுதல்.